ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள் 80s 90s ஃபேவரட் கச்சாய ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மைதா கச்சாயம் மாங்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம், அதாவது சர்க்கரை எடுத்துக்கலாம். கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காய். நீங்கள் எந்த கப்பில் சர்க்கரை எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் தான் மற்ற பொருட்கள் அளந்துக்கணும். நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஒரு பவுலுக்கு நம்ம அதை மாற்றிடுவோம். இப்போ பாருங்கள், இதுக்கு 2 வாழைப்பழம் தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த மைதா கச்சாயத்துக்கு பாருங்கள், கம்மியான பொருட்கள் இருந்தாலே போதும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது போல் நல்லா மைய அரைச்சிருங்க. இப்போ ஏற்கனவே ஒரு பவுலில் நம்ம சர்க்கரை சேர்த்துருக்குறோம். அந்த பவுல்லையே இந்த வாழைப்பழத்தையும் சேர்த்துடலாம். இது கூட பாருங்கள், 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கிறேன் நான். சர்க்கரை எடுத்து அதே கப்பில் 1 கப் அளவுக்கு மைதா. நீங்கள் மைதாவுக்கு பொதுவாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் மைதா சேர்த்திங்கன்னா தான் அந்த 80s 90s கச்சாயத்தோட டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா, பிஞ்சு போல் உப்பு, நம்ம சால்ட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்களே அந்த சால்ட்டு. பேக்கிங் சோடா பாருங்கள், நம்ம ஆப்ப சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நல்லா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த வாழைப்பழத்தோட பேஸ்ட்டே சரியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 1 கப் மாவு நல்லா நான் 2 வாழைப்பழம் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் சப்போஸ் மறுபடியும் பத்தலைன்னா மறுபடியும் கூட ஒரு வாழைப்பழத்தை மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு கூட சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நம்ம சின்ன போண்டா கிள்ளி போடுற சைஸுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. நீ அப்படியே ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். பாருங்கள், 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், மாவு நல்லா பொது பொதுன்னு வந்திருக்கு. இனி கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு, ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸ் எடுத்து சின்ன போண்டா சைஸ்க்கு, அதாவது குட்டி போண்டா இருக்கு இல்லைங்களா, அந்த சைஸ்க்கு கிள்ளி சேர்த்துடலாங்க. உங்களுக்கு பெரிய சைஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா பால் சைஸில் கூட நீங்கள் கிள்ளி போட்டுக்கலாம். போட்ட உடனே நம்ம திருப்பி விட்டுறக்கூடாது. ஒரு நிமிஷம் போல் விட்டுட்டு மெதுவாக திருப்பி விடணும். நம்ம இப்படி போட்ட வரைக்கும் பாருங்கள், அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா சீக்கிரமாக செவந்துடும். வாழைப்பழம் சேர்த்துருக்கறனால சீக்கிரமே நம்மளுக்கு செவந்துடும். பாருங்கள், 1 நிமிஷம் போல் விட்டுட்டு இப்படி அரிகரண்டி வச்சு மெதுவாக திருப்பி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் தான் இதுக்கு டைம் எடுக்கும். சீக்கிரமே நம்மளுக்கு வெந்து செவந்துடும். 80s 90s காலத்தில் பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு ஃபேவரெட்டு. எல்லாத்துக்குமே பிடிச்ச கச்சாயம். ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டக்குன்னு 2 வாழைப்பழம் இருந்தாலே டக்குன்னு அந்த காலத்தில் செஞ்சு கொடுத்துருவாங்க. அவ்வளோதாங்க. பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான நம்மளுக்கு மைதா கச்சாயம் ரெடி ஆகிடுச்சு. உள்ளே எல்லாம் பாருங்கள், நல்லா பஞ்சு போல் வெந்து வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.